எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்க. தவக்காலம் எல்லாம் எப்படி போகுது? எப்படி போகுது தவக்காலம் எல்லாம்? அதுக்கு பாட்டு போகுது இல்லையா? நம்ம எப்படி போகிறோம்? நம்ம பாட்டுக்கா? அப்படியா? அப்படி போகக்கூடாது. ரெண்டும் சேர்ந்து போனாதான் மாற்றம், இல்லைன்னா ஏமாற்றம். எனவே நீங்கள் ஏமாற்றத்திற்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் பண்படுத்துகின்ற மனமாற்றம்னா என்ன? மனமாற்றம்னா என்ன? மனமாற்றம். மனமாற்றம்னா பாவங்களிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு வர்றது. அதல்ல, அது சரிதான். ஆனா மனமாற்றம்னா பாவங்களிலிருந்து மனம் வருந்துவது. மனம் வருந்துவது. மனமாற்றம்னா என்ன? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அது பதில் இல்லை. மனமாற்றம்னா மனமாற்றம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. இருப்பதை இருப்பது போல ஏற்றுக்கொள்வது. நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னியும், அவ்வளவுதான். அது கடவுளிடமாக இருந்தாலும் சரி, நம்மோடு வாழக்கூடியவர்களிடமாக இருந்தாலும் சரி, நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்போ மாற்றம் என்பது இருப்பதை இருப்பது போல ஏற்றுக்கொள்வது. நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம நியாயப்படுத்தி 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 கடைசியில் திரும்பி பார்க்கும்போது பக்கத்து ஊரில் நிற்போம் நியாயப்படுத்துறதில்லை. ஏன்னா திருப்பி வரவே முடியாது. தொடக்க நூலிலிருந்து இன்று வரையிலும் நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். மனிதர்களாகிய நம்முடைய பலவீனம் என்பது நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. எனவே தான் இந்த தவக்காலங்களிலே நாம் பெறுகின்ற மாற்றம் என்பது, எப்போது ஒருவர் ஆம் நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று கடவுளிடமும் சக மனிதர்களிடமும் சொல்ல முடிகிறதோ, அதனால்தான் உண்மையான ஆன்மீகம் என்பது கடவுளை அன்பு செய்வது மட்டுமல்ல, நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய அன்பிற்குரியவர்களையும் ஏற்றுக்கொள்வதும் அன்பு செய்வதும். அந்த வகையிலே நாம் சென்ற வாரத்திலே அழகை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரம் பெறக்கூடிய வழிகள், அல்லது அழகை ஒருவருடைய வாழ்க்கையிலே நுழையக்கூடிய வழிகளில் முதலாவது, மன வருத்தம் கொள்ளாத பாவங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அழகை நம்மேல் அதிகாரம் பெறுகிறது என்று பார்த்தோம். அதற்கு மருந்து ஒப்புரவருள் சாதனம். இன்றைக்கு அழகை நுழைவதற்கான இரண்டாவது வழி என்பது, மனக்காயங்கள் இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே அழகை எளிமையாக நுழைகிற ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் சொல்வார்கள், குணப்படுத்தப்படாத மனக்காயங்கள் சாத்தானுடைய விளை நிலங்கள். குணப்படுத்தப்படாத மனக்காயங்கள் சாத்தானுடைய விளை நிலங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? மனக்காயம் என்ன புரிஞ்சுதா? எல்ஜி கூட்டு பெருங்காயம் தெரியுமா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? மனக்காயம் என்பது ஒருவருடைய வார்த்தை, ஒருவருடைய செயல், ஒருவருடைய பார்வை நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய அந்த வலியும் வேதனை. இப்போ எல்லாருக்குள்ளேயும் மன வருத்தம், மனக்காயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரையிலும் அந்த மனக்காயங்களுக்கு ஆள்பட்டு தான் இருக்கிறார். அதனால தான் சமீபத்தில் நான் வாசித்தேன், ஒருவர் பதிலிட்டிருந்தார், என்னோடு உடன் வரலாம் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் பயணம் செய்துவிட்டு என்னை நடுகடலில் விட்ட ஒருவருக்கு நான் திருப்பி வருகின்ற பொழுது உன்னை தாக்க எந்த சுறா வந்தது என்று கேட்பதற்கு அருகதை கிடையாது. அர்த்தம் புரியுதா? என் கூட கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துட்டு பாதியில் விட்டுட்டு போனவங்களுக்கு உன்னை தாக்க எந்த சுறா வந்தது என்று கேட்பதற்கு அருகதையும் தகுதியும் இல்லை. எனவேதான் வார்த்தையில் உண்மை. வாக்களிக்கிறோம் என்றால் அந்த வாக்கிற்கு ஏற்றவாறு உடன் நடப்பதற்குரிய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்மோடு வாழக்கூடிய இன்னொருவருக்கு நாம் ஒரு காயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் நமக்கு விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது வார்த்தையிலே இவ்வாறு சொல்லுகின்றார், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையோடு செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து
அவர் கட்டளைகளை பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த துன்பங்களை, கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன். ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்கள் காயங்களை கட்டுகின்றார் என்று திருப்பாடல் 147:3 நமக்கு சொல்லுகிறது. திருப்பாடல் 34:18 உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். திருப்பாடல் 51:17 இவ்வாறு சொல்லுகிறது, கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. திருப்பாடல் 55:22 இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் உன் கவலையெல்லாம் போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற செய்ய மாட்டார். அதைத்தான் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையில் இன்னும் அழகாக சொல்வார், உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர் மேல் போட்டு விடுங்கள், ஏனென்றால் அவரே உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இந்த மனக்காயங்களை நாம் குணப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்றால் நாம் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்போம். அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், குணப்படுத்தப்படாத மனக்காயம் சாத்தானுடைய விளை நிலங்கள். ஆக மனக்காயம் கொண்ட ஒரு தந்தை தன் மக்களுக்கு சாபம். ஒரு மனக்காயம் கொண்ட தந்தை தன் மக்களுக்கு சாபம். மனக்காயம் கொண்ட ஒரு தாய் பிள்ளைகளுக்கு எப்போதும் வேதனை கொடுத்து கொண்டே இருப்பார். மனக்காயம் கொண்ட மக்கள் பெற்றோருக்கு பாரம். பள்ளிக்கூடங்களிலே மனக்காயப்பட்ட ஒரு ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சாபமாக இருக்கின்றார். எனவேதான் மனக்காயப்பட்ட மாணவர்கள் எதிர்காலத்தினுடைய நஞ்சாக மாறுகின்றார்கள். இப்போ காயப்பட்டவர்கள் எப்போதும் அபாயகரமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு அடுத்தவர்களை எப்போதும் குறை சொல்லக்கூடிய ஒருவர், அடுத்தவருடைய விஷயங்களில் தலையிடக்கூடிய ஒருவர், தன்னை எப்போதும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர், தன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர், தாழ்வு மனப்பான்மையின் விளைவாக அதிகமான மனக்காயங்கள் அவருக்குள்ளே இருப்பதால் அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, ஆலயங்களிலும் சரி சமூகத்திலும் சரி இந்த எல்லா இடத்துலையும் எடுத்து சாடுவாங்க தெரியுமா? சில ஆட்கள் எல்லா இடத்துலையும் பெரிய ஆளா காட்டுறதுக்காக மோசமான வார்த்தைகளை பேசுறது, மற்றவங்களை மோசமா திட்டுறது, கூட்டத்தில் பெரிய ஆளாகிறது, சத்தம் போடுறது. அப்படிப்பட்ட எல்லாருமே மனைவி மதிக்காத ஆட்கள். மனைவியை மதிக்காத ஆட்கள் இல்லை, வீட்டில் போனா மனைவி இருந்தாலும் ஒரு மனுஷனாவே மதிக்காது. இப்போ வீட்டில் கிடைக்காத மதிப்பு இருந்தாலும் எங்க தேடுறாரு? வெளியே தேடுகிறார். அப்போ சாதாரணமா அவருக்கு வீட்டிலே இல்லை மதிப்பு இல்லை, அப்போ வெளியில கிடைக்காத மதிப்பு எப்படி இது சும்மா கிடைக்காது? அப்போ தான் இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும்னா என்ன செய்யணும்? கத்தணும். கூட்டத்தில் பெரிய ஆளா தன்னை காட்டிக்கொண்டால் தான் இப்படி ஒருத்தங்க இருக்கிறான்னு மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். அப்போ அது மனக்காயத்தினுடைய, சொந்த வீட்டில் பிள்ளைகளும் மனைவியும் மதிக்காத அந்த காயத்தினுடைய விளைவு தான் மற்றவர்களை எப்போதும் துன்பப்படுத்தி கொண்டிருப்பது. எனவே நீங்க சொல்லுங்க, ஒரு காட்டுல அபாயகரமான விலங்கு எது? ஒரு காட்டுல அபாயகரமான விலங்கு எது? டேஞ்சரஸ் அனிமல் சிங்கம், அப்படிதானே? காட்டுல அபாயகரமான விலங்கு சிங்கமோ கரடியோ அல்ல. சிங்கமோ கரடியோ அல்ல. டேஞ்சரஸ் அனிமல் எது? எந்த விலங்கு காயம்பட்டு இருக்கிறதோ அந்த விலங்கு. எந்த விலங்கு காயம்பட்டு இருக்கிறதோ அந்த விலங்கு. ஏன்னா அந்த விலங்கு என்ன செய்யும்? திருப்பி தாக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், பூனையை ஒருபோதும் சின்ன அறைக்குள்ளே பூட்டி போட்டு அடிக்கவே கூடாது. பூனை முதல் அடி வாங்கும். ஏன்னா பூனை எதனுடைய வழித்தோன்றல்? புலியினுடைய வழித்தோன்றல். பூனை என்ன செய்யும்? முதல்ல அடி வாங்கும், திருப்பி அடிக்காது. ஆனால் ஒரு கட்டம் தாண்டுச்சுன்னா பூனை என்ன செய்யும்? ஆவேசத்தோட பாயும். நம்மளால் என்ன செய்ய முடியாது? தாக்கு பிடிக்க முடியாது. காயம்பட்ட விலங்கு தான் அதிகமான அபாயகரமான விலங்காக இருக்கிறது என்றால், காயம்பட்ட மனிதர்களும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதனால தான் வீட்டில் கணவர் அதிகமாக குடிக்கின்றார்,
போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கு. நல்ல பிள்ளைகள் சொன்னா கேட்கல, அவருடைய வழியில செல்றாங்க. அல்லது மனைவி அல்லது தாய் தன்னுடைய வாழ்வை மிக மிக ஆடம்பரமாக எதுக்கெல்லாம் தேவையில்லோ அதுக்கெல்லாம் செலவு செய்து மற்றவர்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு மனைவி, ஒரு தாய் ஏற்கனவே மனக்காயம் பட்டவர்கள். யாரோ ஒரு ஆள் அவங்க நினைச்சிருக்கிறாங்க, தவறாக பேசியதனுடைய விளைவு இந்த சமூகத்தில் நான் இப்படியெல்லாம் இருந்தால் தான் என்னால் என்ன செய்ய முடியும், மற்றவர்கள் முன்னால் நிமிர்ந்து நிற்க முடியும் என்று யாரோ எப்போதோ பேசிய ஒரு வார்த்தையினுடைய வெளிப்பாடு தான், அந்த காயத்தினுடைய வெளிப்பாடு தான் பல நேரத்தில் ஆடம்பரமாக பலருடைய வாழ்விலே வருவதை நாம் பார்க்கின்றோம். 2006 அக்டோபர் 2 அமெரிக்காவில் பென்சில்வானியாவிலே உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. சார்லஸ் ராபர்ட்ஸ் என்கின்ற ஒரு பால் வண்டி ஓட்டக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளே சென்று ஏறக்குறைய 10 பச்சிளம் குழந்தைகளை பின்னங்கைகளை கட்ட வைத்து அந்த கரும்பலகைக்கு எதிரிலே நிற்க வைத்து அந்த 10 குழந்தைகளையும் துப்பாக்கியால் சுட்டு கடைசியிலே தானும் சுட்டு இறந்து போனார். அதில் 5 பிள்ளைகள் பிழைத்து கொண்டார்கள், மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள். 5 பிள்ளைகள் அந்த இடத்திலே இறந்து போனார்கள். இப்போ உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த சம்பவம் பத்திரிகையாளர்களால் மிகுந்த கவனத்தோடு ஆய்வு செய்யப்படுகிறது. அதாவது ஒரு பிஞ்சு குழந்தையை இவ்வளவு காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்லது கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த மனிதனுக்குள் எப்படி வந்தது என்று அவர்கள் அவனுடைய பழைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது 9 வருடங்களுக்கு முன்னால் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவனுடைய மனைவி அந்த குழந்தையை மருத்துவமனையிலே பெற்றெடுக்கின்றார். அந்த குழந்தை பிறந்த 20வது நிமிடத்திலே குழந்தை இறந்து போகிறது. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், என் குழந்தையை கொன்றது கடவுள், என் குழந்தையை கொன்றது கடவுள், எனவே நான் கடவுளை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி அவன் அந்த காயத்தோடு கடவுளை பழி வாங்குவதாக நினைத்து கொண்டு கண்ணில் பட்ட எல்லாரையும் வேட்டையாடி இருக்கிறான். அதனுடைய உச்சகட்டம்தான் கடைசியிலே இந்த குழந்தைகளை கொலை செய்து தானும் இறந்திருக்கின்றான். இந்த மனக்காயம் 9 வருடங்களாக 9 வருஷமாக இருக்கு. அதுக்கு பிறகு அவனுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த காயம் அவனை விட்டு நீங்கவே இல்லை. அவன் அதற்கு மருந்தும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த 9 ஆண்டுகள், நீண்ட ஆண்டுகள் பலரை அவன் கண்ணில் கண்ட இடத்திலெல்லாம் காயப்படுத்தி இருக்கின்றான். ஆனால் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், ஆமிஷ் கம்யூனிட்டி, AMISH. இந்த ஆமிஷ் சமூகத்தை சேர்ந்த அந்த 10 குழந்தைகள். இந்த ஆமிஷ் கம்யூனிட்டி சமூகம் என்பது விவிலியத்தை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய, கிறிஸ்துவின் வார்த்தைகளை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த 5 குழந்தைகளையும் அடக்கம் செய்துவிட்டு 10 குழந்தைகளுடைய பெற்றோர்களும் சார்ல்ஸ் ராபர்ட்டினுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்து மருத்துவமனைக்கு சென்று அவனுடைய உடலை பிண பரிசோதனைக்கு பிறகு வீட்டிற்கு எடுத்து வருகிறார்கள். அவர்களே முன் நின்று அடக்கத்தை நடத்துகிறார்கள். அடக்க முடிந்த பின்னால் அவனுடைய மனைவியை அணைத்து அந்த குழந்தைகளை அரவணைத்து, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களை வாழ வைப்போம் என்று சொல்லி அந்த குழந்தைகளையும் அந்த தாயும் அவர்கள் அரவணைத்து அவளுடைய எதிர்கால செலவுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி அளிக்கின்றார்கள். அந்த 5 குழந்தைகள், இறந்து போன 5 குழந்தைகளுடைய பெற்றோரும் இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய பெற்றோரும் இருக்கிறார்கள். செய்தியாளர்கள் இதையெல்லாம் பார்க்கிறார்கள். எங்கும் எப்போதும் நடைபெறாத, கேட்டிராத விஷயம். அவங்க நிறுத்தி கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குது? எப்படி பச்சிளம் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் 5 பேர் இறந்திருக்கிறாங்க, 5 பேரை மிருகத்தனமாக சுட்டு இருக்கிறான், எப்படி உங்களால் இதை செய்ய முடிகிறது என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள். நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நிகழ்வு உருக்கமான நிகழ்வாக இருக்கும். நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள், கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளுக்கு சார்ந்து பெறக்கூடியவர்கள், எனவே எங்களை புகைப்படம் எடுக்காதீர்கள், எங்களை நீங்கள் வெளியிலே சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாங்கள் அவனை மன்னிக்கின்றோம், நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு ஆதரவளிப்போம் என்று சொல்லி அந்த குடும்பத்தை அவர்கள் தத்தெடுக்கின்றார்கள். ஆக நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வேர்களுக்குள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது ஒருவர் எப்படி சீரழிக்கின்றார், ஒருவர் எப்படி குடிகாரராகின்றார், எப்படி வழிதவறி செல்லுகின்றார், எப்படி கொலையாளி ஆகின்றார் என்று என்னென்ன பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றாரோ நீங்கள் பின்புலத்திலே பார்த்தீர்கள் என்றால் குணப்படுத்தப்படாத மனக்காயங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அது அவர்களையும் அது வாட்டுகிறது, அடுத்தவர்களையும் காயப்படுத்துகிறது. அதனால நம்ம என்ன சொல்றோம், நான் மகிழ்ச்சியா இல்லை, நீயும்
அது யாரா இருந்தாலும் சரி. சில ஆட்களுக்கு அப்படிதான், வேற யாராவது சிரிச்சாலே பொறுக்க முடியாது, நமக்கு தொடர்பே இருக்காது, ஆனா அங்க பேசி சிரிப்பாங்க, நமக்கு எரிச்சலா வரும். ஆனா ஒன்றும் வேற ஒன்றும் செய்ய மாட்டோம், மனசு என்ன செய்யும்? எரிச்சலா வரும். ஏனென்றால் அது ஏற்கனவே காயம் பட்ட இதயம். நம்முடைய சிரிப்பை யாரோ ஒருவர் கெடுத்திருக்கின்றார். பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பார்த்தால் தெரியும், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பயங்கரமான சுட்டிகளாக இருப்பார்கள். சுட்டி என்பது நேர்மறையாகவும் இருக்கிறது, சேட்டை எதிர்மறையாகவும் இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை தனியாக கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வீட்டில், அந்த வீட்டில் ஏற்கனவே மனக்காயங்களோடு அந்த பிள்ளைகள் வளருகின்றார்கள். அவர்கள் மனக்காயத்தோடு வளர்கின்ற பொழுது சமூகத்தில் நாளைக்கு பெரிய குற்றவாளிகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருக்குமே மனக்காயம் இருக்கிறது. அந்த மனக்காயங்களை குணப்படுத்துவதற்குரிய முயற்சிகளை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். இப்போ நானெல்லாம் உளவியல் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு சொல்லுவார்கள், ஹீல்டு ஹீலர். உங்களுடைய காயங்களை முதல்ல என்ன செய்யணும்? குணப்படுத்தணும். அதற்குரிய வழிகளை கண்டுபிடிக்கணும். அது ஆன்மீக ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, எல்லா தெரப்பிகளாக இருக்கட்டும், பயிற்சிகளாக இருக்கட்டும், முதல்ல நீங்கள் உங்களை ஆய்வுக்குட்படுத்தி, நீங்கள் உங்களுடைய காயங்களை குணப்படுத்தி, நீங்கள் குணமடைந்து, இஃப் யூ ஆர் ஹீல்ட் யூ வில் பி ஏபிள் டு ஹீல் ஈஸிலி. அது அந்த பேரு ஹீல்டு ஹீலர். குணப்படுத்தப்பட்டு மற்றவர்களுக்கு குணம் கொடுக்கக்கூடிய ஒருவர். எனவேதான் குணப்படுத்தப்படவில்லை என்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு எப்போதும் துயரத்தையும் வருத்தத்தையும் வருவித்துக் கொண்டு இருப்பார்கள். ஒரு ஃபோன் வருது, ஒரு அம்மா இரவு 11:30 மணிக்கு கால் பண்ணுறாங்க, அழுகையே அழுகை, நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னம்மா, நீங்கள் எங்கள் வீடு வரைக்கும் வர முடியுமா? மணி 11:30 இரவு நேரம். நாங்கள் 3 பேர் அந்த வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டில் நீங்கள் கதவு திறந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அந்த பக்கம் திறகு, சிலிண்டர் திறந்து இருக்குது, பாட்டில் உடைச்சு நடு வீட்டில் போட்டிருக்கு. ஒரு தாய் தலை விரிச்ச கோலத்தோடு உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணது. இன்னொரு சேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அப்படியே காலையும் கையும் மடக்கி உட்காந்துருக்கு. முகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புற்றுநோய் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர். வாயெல்லாம் இன்னொரு வித்தியாசமான கோரமாக இருந்தது. அவன் குடிச்சிட்டு வீட்டை இப்போ கொளுத்துவேன் அப்படின்னு அந்த அம்மாவை மிரட்டுறான். மனைவி பொறுக்கிறது வரைக்கும் பொறுத்துட்டு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த அம்மா விட்டுட்டு போயிடுச்சு. என்னால் என்ன செய்ய முடியாது, இவங்க கூட இருக்க முடியாது. ஆனால் நம்ம நிறைய பேர் யாரை குறை சொல்லுவோம்? அவளுக்கு இருந்தால் என்னன்னு தான் கேட்போம் முதல்ல. அப்படிதானே? அந்தந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். நல்லா குடிக்கக்கூடிய, ரொம்ப மோசமாக பேசக்கூடிய அந்த குடிகாரில் கூட ஒரு நாள் இருந்து பாருங்க, இந்த வீட்டில் ஒரு நாள் உட்கார்ந்து பாருங்க. ஆனால் அந்த பெண் ஆண்டுகளாக மக்களுக்காக, அந்த குடும்பத்திற்காக நம்ம என்ன சொல்கிறோம்? அவனை நல்லா பார்க்கல, அதனால தான் ரெண்டாவது இன்னும் சொல்லுவோம், என் பையன் எங்கிட்ட இருந்தது வரைக்கும் குடிக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்க, நல்லா எங்கிட்ட இருந்தது வரைக்கும் அவன் குடிச்சிட்டு கொய்யா இலையெல்லாம் சாப்பிட்டு வந்தான். உங்களுக்கு எங்கே தெரிஞ்சது? அவன் வந்த பிறகு தான் ஒத்தமும் அப்படின்னு அவன் குடிச்சானு ஏற்கனவே நினச்சிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியலை, நீங்கள் தான் அறிவு இல்லாதவளா இருந்தது கண்டு மருமக்கள் என்ன செய்யாதீர்கள் ஒருபோதும் குறை. அதனால குடி என்பது மோசமான நோய். அது நோய் தான், ஆனால் மோசமான நோய். அதற்கு ஒருபோதும் ஆதரவளிக்காதில்லை. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தான் குடிப்பேன், தொட்டு நக்கி தான் பார்ப்பேன். நக்கி பார்த்தாலும் விஷம் தானே, இல்லையா? ஏனென்றால் குடிக்கக்கூடிய ஒருவருக்கு மூளை மொத்தமாக பிளாக் அவுட் ஆகிறது. என்ன செய்கிறான்னு என்னமே எதுவுமே தெரியாது. அப்போ அவன் அப்படி உட்கார்ந்துருக்கிறான். மனைவி போயிடுச்சு. என்னுடைய பார்வை, ஒரு சின்ன குழந்தை என்னை பார்த்த உடனே ஓடி போய் கதவுக்கு பின்னாடி நின்னேன். அவன் நடுங்கிட்டே நிற்கிறான். 3ஆம் கிளாஸ் படிக்கிறான் அந்த பையன். கதவுக்கு பின்னாடி போய் ஒளிச்சு நிற்கிறான். நான் அவனை கூப்பிட்டேங்க வா அப்படின்னு. ஓடி வந்து என் காலில் கட்டி பிடிச்சி ஓன்னு கத்தி அழுது. அது வரையிலும் அவன் பயந்து இருந்திருக்கிறான். யாரும் அவனை கவனிக்கவில்லை. ஓடி வந்து கட்டி அழ. என்னுடைய மனதில் தோன்றியது, இன்றைக்கு இந்த குழந்தை காயத்தோடு இருக்கிறது. இவனுடைய காயம் குணப்படுத்தப்படவில்லை என்றால் நாளைக்கு சமூகத்தில் ஒரு குற்றவாளியாக அவன் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பிள்ளைகளை விட்டு சிகரெட் வாங்க விடுறது, பிள்ளைகளை விட்டு பான்பராக்கு வாங்க விடுறது, பிள்ளைகளை விட்டு மனைவியை விட்டு பாட்டில் வாங்க விடுறது, எல்லாம் நல்லதுன்னு தோணதா இருக்கு.
ஆனால் ஒருவருடைய அந்த காயம் என்பது அது ஆழமான காயம், ஒருபோதும் என்ன செய்யாது, மாறாது. எத்தனையோ குடும்பங்களில் அவர் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு மனைவியும் மக்களையும் வெளியே போட்டு 12 1 மணிக்கு வெளியே கிடக்குறாங்க. ஆனால் காலையில் எழும்புனா அவரை போல டீசென்ட்டு இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, வெளியில் இருக்கிறவங்க அவன் குடிச்சாதான் மோசம் இல்லைன்னா அந்த மனிதர் ஏற்படுத்தக்கூடிய மனக்காயம் என்பது, அந்த குழந்தைகள் வளர்ந்து அதில் ஒரு குழந்தை சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க, நான் குடிக்கக்கூடாது, ஏன்னா எங்கள் அப்பா குடிக்கக்கூடியவர், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்து வளர்க்குறேன், வளர்ந்துருக்கிறேன், அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஆனால் இன்னொரு பிள்ளை ஜீன், அவனுக்கு இயல்பாகவே அவன் குடிக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவன் என்ன செய்வான், குடிப்பயன்னா. யார் பெற்ற மகன் அது? குடிக்கக்கூடிய ஒரு நபர் பெற்ற மகன், அவனுக்கு இயல்பாகவே வருது. அது என்ன செய்ய முடியாது, நம்ம தவிர்க்க முடியாது. அது அந்த குழந்தை அறியாமலே அந்த குழந்தை குடிக்க தொடங்குகிறது என்றால் தவறு எங்கே இருக்கிறது? எனவே இந்த காயங்கள் குணப்படுத்தப்பட வேண்டும். அப்போ இந்த குழந்தை நம்ம அதுக்கு பிறகு ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து, இன்னைக்கு ஹாஸ்டலில் நிற்கிறேன், நல்லா நிற்கிறேன், ஹாஸ்டலில் சேர்த்து அந்த பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கிறான்னா தக்க சமயத்தில் கிடைத்த ஒரு உதவி தான். எனவேதான் மனக்காயங்களோடு இருக்கக்கூடியவர்களை மீண்டும் மீண்டும் வேதனைப்படுத்தாதீர்கள். நீங்களா ஒரு நியாயத்தை சொல்லி ஒருபோதும் என்ன செய்யாதீர்கள், வேதனைப்படுத்தாதீர்கள், காயப்படுத்தாதீர்கள். அது மட்டும் அலட்சியம், பாதுகாப்பு உணர்வு இல்லாமை, தனிமை, துரோகம், ஏமாற்றம், நம்பிக்கை இழப்பு, அன்பு கிடைக்காமை, யாரும் இல்லை என்ற எண்ணம், பாலியல் சுரண்டல்கள், விரும்பத்தகாத கருகலைப்பு கூட. அதாவது இன்றைக்கு கருகலைப்பு எல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்குது. ஆனால் இப்போது நமக்கு அது தெரியாது. கொஞ்சம் வருஷம் தாண்டின பிறகு தூங்கும்போது யாரோ அழுறது போல நம்ம சத்தத்தில் காதில் கேட்கும். பிறகு இப்போ இல்லை, இப்போ எல்லாம் ஜாலி. எல்லாம் முடிஞ்ச உட்காரும்போது 12 மணிக்கு உங்கள் காதில் ஏதோ ஒரு குழந்தை அழுறது போல கேட்குது. எனவே தேவையற்ற எந்த வேலைகளுக்கும் போகக்கூடாது. அது மட்டுமல்ல, கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய வயதில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் அதுவும் என்னவாக மாறுகிறது, மனக்காயமாக மாறுகிறது. அப்போ நான் மனக்காயம் என்பது ஆறுதலுக்காக மட்டும் சொல்லவில்லை, மனக்காயம் அளிப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சிலருக்கு அவருடைய ஆயுள் முழுவதும் குத்தி கொண்டுதான் இருக்கும். நாம் பேசக்கூடிய அல்லது நாம் சொல்லக்கூடிய அவர்களை பற்றிய மோசமான கதைகள், அவர்கள் சாவது வரையிலும் அந்த பெயர் அவர்களுக்கு மற்றவர்கள் கொடுத்து கொண்டு தான். நம்ம சொன்னவங்க மறந்துருப்போம், ஆனால் ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல இதே கதையை 5 வருஷம் தாண்டி ஒரு ஆள் பேசிட்டு இருப்பாரு. மூடு எங்கே இருக்குது, அது மூடியாரு சொன்ன நான். நம்ம மறந்துட்டு அடுத்த ஆளை பார்க்க போயிட்டோம், ஒவ்வொரு ஆளாக சொல்லி சொல்லி சொல்லி. ஆனால் கடைசி வரையிலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனக்காயங்கள் அளிப்பவர்கள் மற்றவருடைய வாழ்வுக்கு எதிராக நிற்கிறார்கள், அவர்கள் கடவுளுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பாக நிற்கிறார்கள். அப்ப கணவன் மனைவி வீட்டில் சண்டையிடும் போது உங்கள் இல்லம் சாத்தானுடைய செயல் தளமாக மாறுகிறது. அங்கு மனக்காயம் அடையக்கூடியவர் இருக்கின்றார்கள், அந்த மனக்காயம் சாத்தானுடைய நுழைவாயில். இப்ப அம்மாவும் அப்பாவும் ஓயாம சண்டை போட்டு இருந்தா பிள்ளை என்ன செய்யும், ஈஸியா அன்பு கிடைக்கக்கூடிய இடத்தை நோக்கி தன் பார்வையை திருப்பும். நம்முடைய குடும்பங்களில், நிறைய குடும்பங்களில் நீங்கள் வேதனைப்படுவது இதனால். நிறைய குடும்பங்களில் நேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துயரமும் இதுதான். கொடுக்க வேண்டியவர் கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காததால் யாரிடமோ தேடக்கூடிய சூழல்கள். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களும் இந்த வலையில் சிக்கி கிடக்கின்றார்கள். மனக்காயத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது ஒன்று பழி வாங்க வேண்டும் என்பதை விட, எனக்கு அவன் கிடைக்கல, அவன் சந்தோஷமா இருக்கிறான், அப்ப நான் மட்டும் ஏன் அவனுக்கு விசுவாசமா இருக்கணும், நானும் என் வேலையை பார்த்து கொள்ளலாம். இப்ப காயங்கள் வருகின்ற பொழுது பலர் இப்படித்தான் வீழ்ச்சிக்கு உள்ளாக. அதனால புலம்பல் 3ஆம் அதிகாரம் 19-20 இறைவார்த்தை சொல்கிறது, என் துயரத்தை நினைத்து நினைத்து என் உள்ளம் கூனி குறுகுகிறது. நான் கடந்து வந்த துயரத்தையும் கசப்பையும் நெருப்புச் சூளையும் குறித்து நான் நினைப்பது எதுவுமே விஷம் போல இருக்கிறது. அப்ப இந்த ஒரு மனிதன், ஏழ்மையான மனிதன், விஷம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டே நடந்து கொண்டிருக்கின்றார். இப்போ உள்ளே கிடக்கக்கூடியது என்னது விஷம். அது காயம் என்பது ஒரு விஷம். இப்போ காயம், அவமானம், அது எப்போது மற்றவர்களை திருப்பி தாக்கி கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அவங்களாவே முடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை என்ன செய்ய முடியாது,
மற்றவர்களை முகம் பார்த்து பேச முடியாது நடைபிணங்களாக வாழக்கூடிய பலர் நம்மிடையே இருக்கின்றார்கள். அம்மாவையும் அப்பாவையும் இன்னொரு நபரையும் தயதாட்சியமின்றி வெட்டி கொலை செய்த ஒரு இளைஞன் சிறை தண்டனை அனுபவிக்கின்றான். திடீரென்று அவனுக்கு மனநலம் பாதிக்கப்படுகிறது. அவனை மனநல மருத்துவமனையிலே கொண்டு சேர்க்கின்றார்கள். ஒரு பெண் அவனை, அதாவது முடி நீட்டி வளர்த்திருக்கிறான், நகையெல்லாம் நீட்டி வளர்த்து, அவனை பார்க்கவே மிருகத்தனமான தோற்றம், அவனை பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது. அவனை பார்ப்பதற்கு ஒரு பெண் வருகின்றான். அவள் அந்த ஜபக்குழுவிலே உள்ளவள். அந்த அம்மா கையில் வரும்போது இந்த வசனோத்சவம், அதே போல சண்டே ஷாலோம் என்று பல நாளிதழ்களை, மாத இதழ்களை கொண்டு வருகிறாள். பைபிள் கொண்டு வந்து கொடுக்கின்றார். இவனை பார்க்க வருகின்றார். அவள் அங்கு நர்ஸாகவும் வேலை செய்வதால் அடிக்கடி எல்லா நாளும் ஏறக்குறை இவனை சந்திக்கின்றான். அவனை குளிப்பாட்டுகின்றார், முடி வெட்டி கொடுக்குறாங்க, அந்த பையனுக்கு நகம் வெட்டி கொடுக்குறாங்க. நகையெல்லாம் வெட்டி கொடுத்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான் அந்த அம்மா கிட்ட. அவன் சிகிச்சை முடிந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த நாள், ஓன்னு கத்தி அழுது கேட்டான், அக்கா நீங்கள் இனி என்ன பார்க்க வர மாட்டீங்களா? அக்கா இனி என்ன நீங்கள் பார்க்க வர மாட்டீங்களா? பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு தாங்கவே முடியல. ஏன்னா அவன் கேட்ட அந்த தொனி அப்படி கொடூரமாக சமூகத்திலே சிந்திக்கப்படக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ள என்ன இருக்குது? ஈரம் இருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் ஈரம் இருக்கிறது. அதனால தான் கொஞ்சம் எல்லாம் தயதாட்சியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். யாரையும் ரொம்ப காயப்படுத்தாதீங்க. அது சில நேரத்தை தாங்க முடியாது, சொல்ல மாட்டாங்க, பெருமூச்சு விடுவாங்க, அவங்களாம் அழுது போகிறாங்க. சில பெண்கள் எதுக்கு அழுறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது நிறைய நேரம் இல்லையா? அதனால தான் அளவுக்கு மீறி காயப்படுத்தாதீர்கள், அளவுக்கு மீறி யாரையும் வேதனைப்படுத்தாதீர்கள். ஏன்னா அது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு பெரிய பெரிய வாழ்வினுடைய துயரத்தை கொடுக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. அந்த அம்மா அதை சரியாக டீல் பண்ணலைன்னா அந்த தாய் முழுமையான தாயாக அந்த குடும்பத்திற்கு இருக்க மாட்டார்கள். அப்போ அன்பு கிடைக்காத, எங்கேயோ அன்பு மறுக்கப்பட்ட ஒரு இளைஞன் அறிவால் எடுத்து பெற்றோரையும் உறவினரையும் கொலை செய்தவன், அவனுடைய இதயத்தில் அந்த ஆழத்தில் ஏதோ கிடக்கிறது, வறண்டு போன அன்பினுடைய பாலை நிலம். அன்பிற்காக அது இயங்குகிறது. எனவே தான் நன்றாக கவனியுங்கள். பாதுகாப்பு கிடைக்க வேண்டிய வயதில், அக்கறையோடு தாயும் தந்தையும் இதயத்தோடு அணைக்க வேண்டிய நேரத்தில், நூலிழை போல எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் தாங்க முடியாத பெரிய பெரிய வேதனையினுடைய துயர பாதைகளை கடந்து வரக்கூடிய இதயங்களை தாங்கி பிடியுங்கள். சொந்த மக்களாக இருந்தாலும் சரி, சொந்த மருமக்களாக இருந்தாலும் சரி, சொந்த மாமியார் மாமனார் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி, தாங்கி பிடியுங்கள். எல்லாருமே பலவீனர்கள், எல்லாருக்குமே குறை இருக்கிறது. அவரவருடைய வேதனை அவர்களுக்கு பெரிதாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் வெளியிலே சொல்லவே முடியாது, யாரோடும் பகிர முடியாத வேதனைகள் எவ்வளவோ நம்முடைய இதயங்களில் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் முடிந்த அளவு தாங்கி பிடியுங்கள். இனி தாங்கி பிடிக்காட்டாலும் பரவாயில்லை, கீழே தள்ளி போடாதீங்க. அது நீங்கள் செய்யவே வேண்டாம், உங்கள் வேலையில் பார்த்துருங்க. ஆனால் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, கீழே தள்ளி போடாது. சிலர் எழும்புவாங்க, சிலருக்கு எழும்பவே முடியாது, பரிதாபம். சிலவங்க எழும்பிடுவாங்க, அதுக்குள்ள துணிச்சல் இருக்கும். ஆனால் எழும்புறவன் என்ன செய்வான், வேற வேலை காட்டிடுவான். எனவே தான் அது மாதிரி ஒரு குடிக்கக்கூடிய ஒரு தந்தை இருக்கக்கூடிய அந்த குடும்பமாக இருக்கட்டும், ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு தாயாக இருக்கட்டும், எப்போதும் சண்டை போடக்கூடிய ஒரு குடும்ப நண்பர்கள உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மூக்கு முட்டை குடிச்சிட்டு தன் வயிறை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மிடுமிடுக்கனான அப்பா தெரியணும். நீங்கள் குடிச்சிட்டு வர்றதுனால காயப்படுறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். அது மாதிரி கட்டுக்கதைகளை பரப்பி எளியவரை, யாரும் ஏனென்று கேட்பதற்கு இல்லாதவரை, எதிர்த்து பேச வலுவற்றவரை வீழ்த்தும் போது அது மாறாத மனக்காயமாக மாறுகிறது. இது சாத்தானுடைய விளை நிலம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்போ நினைத்து அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆள் என்ன செய்யும், எதிர்த்து பேச மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தனக்குள்ளே நினைச்சு கூனி குறுகி போனேன். அந்த கசப்பை நினைத்து, என் துயரத்தின் கசப்பை நினைத்து கூனி குறுகி வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் செய்ய முடியும். தெளிவாக வேண்டும். சின்ன சின்ன காரியங்களுக்காக சண்டையிட்டு குடும்ப அமைதியை குலைப்பது, சந்தேகங்கள் கொள்வது குடும்பத்தை கண்டிப்பாக நடுக்கும். ஏன்னா எல்லாருமே கண்ணீரும் கவலையும் பார்த்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் வளர்ந்தவர்கள் தான், சரிதானே? இல்லையா? விவாகரத்துக்கு போறதா இருந்தா மணிக்கு ஒரு முறை என்ன செய்திருக்கணும், நிறைய குடும்பத்தில் டைவோர்ஸுக்கு போயிருக்கணும்.
பிடிச்சி கழுத்தை தள்ளியிருக்கணும். ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவை என்ன செய்திருக்கணும், அந்த ஆளை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்கணும், அல்லது அந்த அம்மாவை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்கணும். ஆனால் போகலையே. எதுக்காக? மக்களுக்காக, அந்த குடும்பத்திற்காக அந்த ஆணோ பெண்ணோ பொறுத்து கொள்கிறார்கள். பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபாதர், உங்களுக்கு மைக்கு கிடைச்சா என்னவும் பேசலாம், உங்களுக்கு குடும்பமா குட்டியா? அப்படித்தானே நிறைய பேர் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு குடும்பமா குட்டியா, கோழி குஞ்சா, ஆடா மாடான்னு கேட்குறீங்க, அப்படித்தானே? ஆனால் இப்போ நான் அதான், உங்களுக்கு என்னவும் பேசலாம், நாங்கள் படுற பாடு எங்களுக்கு இல்லை தெரியும். அதாவது எதுக்காக பொறுத்துக்கொள்ள? ஏன்னா நாங்கள் குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் தான். எங்களுக்கு மனக்காயங்கள் இருக்கிறது, குடும்பங்களில் மட்டுமல்ல, நாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் இருக்கிறது, மனக்காயங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் உங்களை போல திருப்பி காட்டிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை குணப்படுத்துவதற்கு கடவுளை நாடுகிறோம், மற்ற உளவியல் ரீதியான உதவிகளை நாடுகிறோம். நாங்கள் குணமடைகின்றோம், உங்களை குணப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும், உங்களுக்காக கடவுளத்திலே ஜெபிக்கின்றோம். அதனாலதான் நாம் ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும்? இதோ இந்த இளைஞன் அல்லது இளம்பெண் மனக்காயப்படாமல் இருப்பதற்கு நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். இதோ இந்த தாய், தந்தை, மாமா, மாமி, மருமக்கள் மனக்காயம் படாமல் இருப்பதற்கு நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். இப்போ தம்பதியர்கள், எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறாங்க, டெய்லி சண்டை தான், ஆனால் அவங்க விவாகரத்துக்கு போகவே இல்லை, இருக்கிறார்கள். இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக உடனடியாக பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறது, அல்லது வீட்டை விட்டு வெளியே போகிறது, வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது, இது எப்போதுமே பல குடும்பங்களில் காயங்களைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. அப்போது நான் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போகிறேன், கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம், தியானம் என்று நிறைய இடங்களுக்கு போகும்போது பிள்ளைகள் சொல்கிறாங்க, ஃபாதர், அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, எங்களுக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும், நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு பிள்ளைகள் சொல்லுது, என்ன சொல்லுது? எங்களுக்கு அம்மா வேண்டாம், அம்மா செத்தா நல்லா இருக்கும், ஏன்னா அம்மாவால் அப்பாவுக்கு என்ன இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைகள் உங்களை ஒன்று கவனிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்மை சுற்றி சுற்றி பார்க்கக்கூடிய நல்ல ஜிபி கூட 2 கேமரா அங்கே இருக்குது. இப்போ 2 பிள்ளைங்க எத்தனை கேமரா? 4 கேமரா சுற்றி சுற்றி எங்கே தான் பார்க்குது. நீங்கள் வேணும்னா என்ன கொடுக்கலாம்? ஹார்லிக்ஸ் கொடுத்து எம்பிள்ளை என்ன நல்லா பார்க்குன்னு கணவனை மட்டம் தட்டலாம், மாமனார் மாமியார் கவனிக்காமல் இருக்கலாம், சரிதானே? அவனும் குடிச்சு மக்களே அம்மாவை நல்லா பார்க்கணுன்னா நல்லா பார்ப்பேன், மனைவி வர வரைக்கும் தான். எத்தனையோ பேர் அப்படி கலைக்கு கொடுத்து ஏன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் உங்கள் கணவனுக்கு ஹார்லிக்ஸ் எல்லாம் கலைக்கு கொடுத்த ஆட்கள் தான். அவங்கள முடிஞ்ச அளவு என்ன செய்திருக்கிறாங்க? நல்லா பார்த்துருக்குறாங்க. நீங்கள் உள்ளே வந்த உடனே செட்டப்பே மாறிச்சு இல்லையா? நாளைக்கு இதை மாதிரி தாங்க. அதனால் தெளிவு அடைய வேண்டும். மக்களை நம்பி கணவனை மட்டம் தட்டக்கூடிய ஒரு மனைவி, ஒரு தாய், அந்த கணவனுக்கு துயரம், அதாவது கணவனை மதிக்க, நல்லா புரியணும், கணவனை விட சம்பளம் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு மனைவியோ, கணவனை விட வசதி வாய்ப்பிலே கூடியிருக்கக்கூடிய ஒரு மனைவியோ கணவனை அவமதிப்பதற்கான லைசன்ஸ் ஒருபோதும் அதல்ல. அவனை மட்டம் தட்டுவதில் ஒரு ஆண் மதிக்கப்படவில்லை என்றால் அந்த ஆணால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நிறைய குடும்பங்களில் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னது? என்ன மதிக்கல. யாரை மதிக்கல? கணவனை என் பணம் வேணும், ஆனால் நான் வேண்டாம். நல்ல அணுகுமுறை அல்ல அது. அது இன்றைக்கு நன்றாக இருக்கும், நாளைக்கு உங்கள் மக்கள் திருமணம் செய்து அவருடைய குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? என்ன செய்திருப்பீங்க? குத்தி உட்கார வேண்டியதான். மகனும் மருமகளும் சிரிச்சதை பார்த்தா எப்படியாவது கிளியர் பண்ணி பிரிச்சு விட்றானோ, நானும் வீட்டுக்காரரும் பேசாமல் இருக்கும், இவன் மட்டும் எப்படி இவனை கூட பேசலாம்? ஏன் சிரிக்கிறீங்க? அவங்க கப்பலிருந்து வந்த பிறகு எத்தனை மாமியார்கள் மனப்பாடம் இருப்போம், நாங்களும் வாரோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் கூட தானே போகணும். அவன் அந்த மருமகள் அவங்க கணவர் கூட போகிறதுக்கு அனுமதி கிடையாது, நாங்களும் வாரோம். எனக்கு ஒரு செருப்பு, எனக்கும் ஒரு செருப்பு வாங்கிதா. துணி எடுக்க போகிறோம் சின்ன துறை, நாங்களும் வாரோம். நீங்கள் சிரிக்கிறீங்க, எங்களுக்கு கேட்கும்போது வேதனையாக இருக்குது, அது நல்லதல்ல. அதாவது ஒரு கணவனையும் மனைவியையும், ஏனென்றால் குடும்பம் என்பது கடவுள் ஏற்படுத்தியது. அந்த குடும்பத்தை நன்றாக வாழ விடாமல் தடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார். ஏனென்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி கணவனும் மனைவியும் கைப்பிடிக்கின்ற பொழுது 3வது ஒரு கையும் அங்கே சேர்த்து பிடிக்கப்படுகிறது. யாருடைய கை? ஆண்டவருடைய கை, சாமியார் கை இல்லை. ஆண்டவருடைய கை அங்கே பிடிக்கப்படுகிறது. அதுக்கு அர்த்தம் என்னது? கடவுளே அவர்களை இணைக்கின்றார். எனவே எந்த மனிதனுக்கும் அவர்களை பிரிப்பதற்கு
தனி மனிதனுடைய சுய விருப்பு வெறுப்பு சுயநலங்கள் ஒருபோதும் ஒரு குடும்பத்தையும் பிரிக்க கூடாது. ஏனென்றால் அது கடவுள் ஏற்படுத்திய அமைப்பு. கடவுள் ஏற்படுத்திய அமைப்பை பிரிக்கக்கூடிய உடைக்கக்கூடிய எந்த நபரும் கடவுளுக்கு எதிரானவர்கள். அப்படி என்றால் நம்முடைய குடும்பங்களை நன்றாக கவனித்துக் கொள்வோம். பழிவாங்குதல், வெறுப்பு, வைராக்கியம் இவை அனைத்துமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து வருவதுதான். எனவேதான் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவும் அப்பாவும் சண்டை போடும்போது பையன் பாத்ரூமுக்குள்ளே போய் உட்கார்ந்து பைப்பை திறந்துட்டு கண்ணீர் விட்டு ஓன்னு கத்தி அழுறான். யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு, அவனுக்கு அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஒய், உனக்கு கொப்பம் இல்லை, கொப்பா இல்லை. அவன் பார்க்குறேன், நான் அப்போ எப்படி பிறந்தேன்? பிறப்புன்னா ஒரு டேட்டு, இறப்புன்னா ஒரு டேட் வரணும் தானே. உனக்கு அப்பா இல்லை. இப்போ இது அந்த குழந்தைக்கு பெரிய மனக்காயம். நம்ம சிரிக்கிறோம், நானும் சிரிக்க தான் சொல்கிறேன், ஆனால் அது சிரிப்பல்ல. நீங்கள் உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்காக, உங்களுடைய கௌரவத்திற்காக, உங்களுடைய குடும்ப மகிமைக்காக குழந்தைகளுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தொலைக்காதீர்கள். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது பையன் உங்கள்கிட்ட இருந்தது போல இருப்பான். 12 முடியட்டும், அவன் வித்தை காட்ட தான் செய்வான். ஏனென்றால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு வெற்றிடமாக இருக்கிறது. இப்போ குணப்படுத்தப்படாத மனக்காயங்கள் சாத்தானுடைய விளைநிலம். பலருடைய இதயத்தில் குழந்தை பருவத்திலிருந்து அம்மா அப்பா தராத அன்பு, அவர்களது அந்த கசப்பான அனுபவங்கள், வறுமை, குடிநோயின் பிரச்சனை அல்லது பெற்றோருடைய கோபம், வசதி இல்லாமை, இந்த மனக்காயங்கள் முழுமையாக குணப்படுத்தப்படவில்லை என்றால் மற்றவர்களுக்கு நாம் மனக்காயம் கொடுத்து கொண்டே இருப்போம். யாரையும் அன்பு செய்ய முடியாது, பிள்ளைகளை அன்பு செய்ய முடியாது. இந்த மனக்காயம் நம்முடைய அன்பிற்குரியவர்களை எப்போதும் காயப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். நாம் நம்முடைய குடும்பத்திற்கு பெரிய பாரமாக இருப்போம். அதனால தான் ஒரு இமெயில் அனுப்பியிருந்த ஒரு பிள்ளை, அவள் சொல்கிறா, நான் டியூஷனுக்கு போன இடத்துல அவளுக்கு எனக்கு ஆண்களோடு வெறுப்பு, ஆண்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்லா புரியுது நான் தவறு செய்கிறேன், ஆனால் ஆண்களை என்ன செய்ய முடியல, பிடிக்கல. என்ன, நான் டியூஷனுக்கு போன இடத்துல 2 ஆசிரியர்கள் அவளை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த மனக்காயம் அவளுடைய அமைதியை குலைக்கிறது. 2வது, அந்த பெண் ஆண்களை வெறுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அவள் சொல்ல, எனக்கு திருமண வாழ்க்கை பற்றி யோசிக்கவே முடியாது. யாரோ ஒருவர் செய்த தவறு, செய்தவர் போயிட்டாரு, தவறு செய்தவர் அவர் வேலை போய், ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும், துயரத்தோடு இருக்கு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு வந்தது நம்முடைய மனக்காயங்களை குணப்படுத்துவதற்கு. அவருடைய காயங்களால் நாம் இப்ப நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு நபருக்காக பல கிலோமீட்டர் தேடி வரக்கூடிய கடவுள். சமாரிய பெண் ஏற்கனவே பலவிதமான மனக்காயங்களோடு இருக்கின்றார். அவள் காலையிலோ மாலையிலோ தண்ணீர் எடுக்க வரமாட்டாள். எப்பதான் வருவா? மத்தியானம் என்பது எல்லாரும் வீட்டில் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அப்போ ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ பயந்து யாருக்கும் தெரியாமல், யாரும் என்ன பார்த்துடக்கூடாது, எங்கிட்ட எந்த கதையும் கேட்கக்கூடாதுன்னு பயந்து என்ன செய்யுது, அந்த அம்மா மத்தியான நேரத்தில் வருது. அதில் ஆண்டவர் ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் நடந்து, அதாவது ஒரு மனிதன் 30 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்யலாம், நடக்கலாம் ஒரு நாள். 40 கிலோமீட்டர் என்பது முந்தின நாள் இரவிலே பயணத்தை தொடங்கிதான் சமாரியாவுடைய அந்த பகுதிக்கு அந்த பெண்ணை சந்திக்க வருகின்றார். சிக்கார் என்கின்ற அந்த பகுதிக்கு. கடவுளுடைய கரிசனை அழகானது. அதனால சொன்னேன், ஆண்டவர் மீது கொண்டுள்ள அந்த அன்பு நம்முடைய மனக்காயங்களை மாற்றும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. யார்கிட்ட சொன்னாரு? சீடர்கிட்ட. எத்தனை பேர் சாப்பாடு வாங்க போனாங்க? 12 பேர் அனுப்பிட்டார். எங்கேயாவது 13 பேருக்கு சாப்பாடு வாங்க 12 பேர் அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார், 12 பேரையும் சாப்பாடு வாங்க அனுப்புறார். அதுக்கு அர்த்தம் என்னது? நான் அவளுடைய இதயத்தை திறக்கின்ற பொழுது யாரும் பக்கத்தில் நிற்கக்கூடாது. எனக்கும் அவளுக்குமான அந்த அன்பில் நான் அவளுடைய காயங்களை குணப்படுத்த வேண்டும். அதில் தான் சமாரிய பெண் என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் அவர் அழகாக சொன்னார். நான் குணமடைந்து விட்டேன், நீங்களும் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறார். எல்லாரும் வந்துட்டு இயேசுவை பார்த்தவர் என்ன சொல்றாங்க, நீ கூப்பிடுறதுனால நாங்கள் வரல, நாங்களே அவருடைய ஆற்றலை
கண்டுகொண்டோம். அப்ப மனக்காயங்கள் குணப்படுத்தப்பட்ட ஒருவருக்குத்தான் மற்றவரை ஆண்டவரில் கொடுக்க முடியும், அல்லது மற்றவரை அன்பு செய்ய முடியும், அல்லது கடவுளை அவர்களுக்கு காட்ட முடியும். அப்படி என்றால் நாம் முதலில் மனக்காயம் மாறுவதற்கு ஒன்று மன்னிப்பு. கணவன் தர வேண்டிய அன்பு, மனைவி தர வேண்டிய அன்பு, பிள்ளைகள் தர வேண்டிய அன்பு, பெற்றோர் தர வேண்டிய அன்பு என்ற நம்முடைய இதயத்திலே பெரிய வாய்டு என்று சொல்வார், வெறுமை இருக்கிறது. அந்த வெறுமை யார் கொடுத்தால் என்ன செய்ய முடியாது? நிறையாது. இப்போ கணவன் தர வேண்டிய அன்பு வேற யாராவது கொடுத்தா அது நிறையுமா? நிறையாது. ஒருவேளை ஒரு குட்டை மண்ணள்ளி போட்டது போல இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் கணவன் தர வேண்டிய அன்பு கணவன் மட்டும்தான் தர முடியும். அதனால இந்த வறுமையை போக்குவதற்கு ஒரே வழி என்னது? யார் என்னை அன்பு செய்யாவிட்டாலும், யார் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் என்னை மன்னிக்காவிட்டாலும், யார் என்னை குறை சொன்னாலும், யார் என்னை காயப்படுத்தினாலும், யார் என்னை விமர்சித்தாலும், எத்தனை வயதானாலும் எனக்கு வறுமை இருக்கிறது என்றால் இயேசுவின் அன்பு இந்த வறுமையை நிறைக்கணும். The void will be filled with the love of Jesus. இயேசுவின் அன்பினால் நம்முடைய இதயத்தினுடைய வறுமையை நிறைத்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, மிக முக்கியமானது, நல்ல ஒப்புரவு அருள் சாதனம் பலவிதமான மனக்காயங்கள் என்ன செய்யும்? குணப்படுத்தும். ஏனென்றால் இயேசுவுக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த உறவு. மூன்றாவது மிக முக்கியமானது, இயேசுவின் திருக்காயங்களோடு. நிறைய பேர் பல வழிகளில் காயப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் காயங்களை எல்லாம் எப்படி குணப்படுத்தி கொண்டார்கள் என்றால் இயேசுவின் காயங்களோடு இணைத்து தங்களுடைய காயங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த காயங்களிலிருந்து வந்த அந்த அன்பு, அந்த காயங்கள் வழியாக அவர்கள் பெற்ற நிறைவு அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்தது. எனவே தான் அந்த தவக்காலங்கள், சிலுவை பாதையில் நாம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நிலையிலும் நாம் நம்மை பொருத்தி பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த நிறைவையும் மகிழ்வையும் நம்முடைய இதயங்களுக்குள்ளே அனுப்புகின்ற பொழுது நம்முடைய காயங்கள் குணப்படுத்தப்படும். இல்லை என்றால் கடைசி வரையிலும், சாகர முந்த நாள் வரையிலும் மனைவியை கெட்ட வார்த்தை பேசிட்டு தான் இருப்போம். அதனால செத்தாலும் நிறைய பேரை மன்னிக்க முடியல நமக்கு. அதுக்கு அர்த்தம் என்னது? எங்கோ அவர் என்ன செய்யலை, அவருடைய மனக்காயங்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வை மீண்டும் சீர்தூக்கி பார்ப்போம். இந்த தவக்காலத்திலே மனக்காயங்களை தீர்ப்பதற்கு இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும். வடுவாக மாறிய ஒரு காயமாக இருக்கட்டும், இதயம் பிளக்கக்கூடிய ஒரு காயமாக இருக்கட்டும், அல்லது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த காயமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய சிலுவை பாடுகளோடு என் காயங்களை இணைத்து ஒப்பு கொடுக்கின்றேன். உம்முடைய இரத்தத்தால் கழுவி என்னை தூய்மைப்படுத்தும் என்று நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய காயங்கள் மாறும். ஆண்டவர் நம்முடைய காயங்களுக்கு மருந்தாக வருவார். அப்படிப்பட்ட நிலை எல்லாருமே இந்த நாட்களில் சிலுவையை தியானிப்போம். அந்த காயங்கள் வழி நாம் குணமடைவோம். ஏனென்றால் அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். அவருடைய காயங்கள் வழியாக நாம் குணமடைகின்றோம். எனவே ஒன்று, நம்முடைய காயங்கள் குணப்படுத்தப்பட வேண்டும். ரெண்டு, யாரையும் காயப்படுத்தாதீங்க. ஆமென்.